Hello everyone. So welcome to Vedantu channel பசங்களா. Yes. பாத்தீங்க அப்படின்னா 3D geometry. 3D geometryங்கிறது மோஸ்ட் ஆஃப் இடத்துல நம்மளோட 2D geometry மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். அந்த கொஞ்சம் டிஃப்ரென்ஸஸ் பார்த்துடலாமா? பார்த்துட்டோம் அப்படின்னா 3D geometry ஃபுல்லாக முடிச்சிடலாம். வெக்டர் அல்ஜிப்ரா தான் இது மோஸ்ட்லி வரும். ஓகேங்களா? 3D geometryனா அதாவது 3 பாயிண்ட்ஸ், அதாவது 3 கோஆர்டினேட்ஸ் இருக்கும். 3 கோஆர்டினேட்ஸ் இருக்கு. 2 பாயிண்ட்ஸ்க்கு டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ எனி ஐடியா? ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டே பார்க்க நம்மளுக்கு x1, y1 and z1 இந்த மாதிரி தான் இருப்பாங்க, விச் இஸ் 3 கோஆர்டினேட். இப்போ x1, y1 and z1 அதே மாதிரி தான் நம்மளுக்கு x2, y2 and z2ன்னு எல்லாருமே இருப்பாங்க. கரெக்டா? இந்த மாதிரி இருக்க 2 பாயிண்ட்ஸ்க்கு டிஸ்டன்ஸ் பிட்வீனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? எஸ். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீனை எப்படி கண்டுபிடிக்கலாம்? எஸ் பசங்களா. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா. இந்த 2 பாயிண்ட்ஸுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா சேம். ஸோ 2 பாயிண்ட்ஸுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? விச் லைக் x2 - x1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - தி ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி கூட z ஸ்கொயரையும் ஆட் பண்ணிக்க போகிறீங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அப்போது d is equal to square root of x2 - x1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 the whole square plus z2 - z1 the whole square. இந்த மாதிரி 3 பேத்தையுமே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் எப்போ உங்களோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் ஃபார்முலா. இது கூட டைரக்ஷன் கொசைன்ஸ் அண்ட் டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் அ லைன் பார்க்க போகிறீங்க. டைரக்ஷன் கொசைன்னா என்ன? வாட் இஸ் டைரக்ஷன் கொசைன் மீன்ஸ்? ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு வெக்டார் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வெக்டார்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி டைரக்ஷன் கொசைன் அண்ட் டைரக்ஷன் ரேஷியோஸை கண்டுபிடிக்க போகிறீங்க. கரெக்டா? எஸ் மக்களே. ஒரே நிமிஷம். ஒரு வெக்டார் கொடுத்துருவாங்க, விச் லைக் ஒரு லைன் கொடுத்துருவாங்க. இந்த லைனோட ஐஜேகேவோட கோஃபிஷியன்ஸ், ஐஜேகேவோட கோஃபிஷியன்ஸ் தான் டைரக்ஷன் ரேஷியோஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்கள தான் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? டைரக்ஷன் ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ டைரக்ஷன் கொசைன்னா என்னது? டைரக்ஷன் கொசைன் அப்படிங்கிறது இட் இஸ் லைக் ஆங்கிள் பிட்வீன் தெம் அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு வெக்டாருக்கு நம்ம வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு லைக் யூ ஹாவ் அ லைன். இந்த லைனில் எல், எம், என் தான் டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா எதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது அந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுவாங்க, தட் இஸ் கால் ஆல்ஃபா. அப்போது இந்த காஸ் ஆல்ஃபா யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த எல் தான். திஸ் எல் தான் காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ. அண்ட் காஸ் பீட்டாங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த எம். அண்ட் காஸ் காமாங்கிறது இந்த என்னாக இருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, டைரக்ஷன் கொசைன் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா, இது எல்லாமே 1. அப்போது எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 1. எஸ். இது ரொம்ப பேசிக்கான இம்பார்ட்டண்டான விஷயம். உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதுதான். ஸோ டைரக்ஷன் கொசைன்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெக்டாரை ஒரு வெக்டாரை அவங்களோட மாடுலஸால் டிவைட் பண்ணிட்டு அண்ட் அந்த வெக்டார்ஸ் லைக் யூனிட் வெக்டார் பார்ப்பீங்கல்ல, அந்த யூனிட் வெக்டாரோட கோஃபிஷியன்ஸ் தான் வந்து உங்களோட டைரக்ஷன் கொசைன்ஸாக இருப்பாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். யூ வில் ஹாவ் அ வெக்டார். அந்த வெக்டார் எல்லாத்தையும் அவங்களோட மாடுலஸால் டிவைட் பண்ணிவிட்டு அதோட கோஃபிஷியன்ஸ் எல்லாமே எல்-எம்-என்னாக இருப்பாங்க. ஸோ அவங்கள தான் இவங்களை எழுத போகிறோம். ஸோ யூ வில் ஹாவ் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. சரியா பசங்களா? எஸ். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸ்னால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னென்னு தெரியும், டைரக்ஷன் கொசைன்ஸ்னால உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னென்னு தெரியும். கரெக்டா? எஸ். நெக்ஸ்ட் கம் லைனோட பேசிக்ஸ். சரிங்களா? ஒரு ஸ்ட்ரைட் லைன் இன் ஸ்பேஸ். இப்போது 3 டைமென்ஷனில் லைன் எப்படிலாம் இருக்க போகுது, அதோட ஃபார்மேட் என்னென்ன ஃபார்மேட் இருக்குது? ஃபஸ்ட்டு ஃபார்ம், இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்ம். நல்லா பாருங்கள். ஸ்ட்ரெயிட் லைன் ஆஃப் பாசிங் த்ரூ அ ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட ஒரு பாயிண்ட் அண்ட் ஹேவிங் டைரக்ஷன் ரேஷியோஸ். ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸ்னால் என்னது? இந்த டைரக்ஷனில் போக போகுது. எக்ஸ் ஆக்சிஸ் இந்த டைரக்ஷன்லையும், ஒய் ஆக்சிஸில் இந்த டைரக்ஷன், இசட் ஆக்சிஸில் இந்த டைரக்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க
அப்படின்னு சொல்கிற அந்த டைரக்ஷன் ரேஷியோஸ் உங்கள் கையில் இருக்குது. இந்த ரெண்டு விஷயம் இருந்தால் உங்களோட லைன் ஃபார்மேட் எப்படி இருக்கும்? சேம் இந்த மாதிரி தான் இருக்கும். x minus x1 by a is equal to y minus y1 by b is equal to z minus z1 by c. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் இந்த ஏபிசிங்கிறது பேரலல்னா இந்த லைனுக்கு பேரலாக போகிற லைனோட ரேஷியோஸையும் எடுத்துக்கலாம், இல்லை அந்த லைனோட ரேஷியோஸும் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இந்த ரேஷியோங்கிறது எதை வேணால் குறிக்கலாம். இந்த லைனோட பேரலல் லைன்ஸையுமே குறிக்கலாம், அஃப்கோர்ஸ் அதுவுமே குறிக்கலாம். ஸோ இதை வந்து ஜென்ரலாக நம்ம வந்து நம்மளோட 12th ஸ்டாண்டர்டில் நான் பேரல் வெக்டார்னு உங்கள்கிட்ட சொல்லுவேன், சரியா? ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன் ரேஷியோஸ் தான் எப்பயுமே நம்மளுக்கு டினாமினேட்டரில் வருவாங்க. ஓகே, இது எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு ஒரு லைன் வெக்டார் சொல்லுவாங்க. அந்த வெக்டார் தான் நம்மளுக்கு எப்பயுமே டினாமினேட்டரில் வருவாங்க, ஆல்வேஸ் இந்த டினாமினேட்டர். பாயிண்ட் எப்பயுமே எக்ஸ் மைனஸ் கூட வரும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1, ஒய் மைனஸ் ஒய்1, இசட் மைனஸ் இசட்1 அவங்க கூடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டு வருவாங்க. எவ்ரி ஒன் ஐ ஹோப் யூ ஆல் கெட்டிங். அண்ட் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் இது செகண்ட் ஃபார்ம், ஃபஸ்ட்டு ஃபார்ம் அது, இது செகண்ட் ஃபார்ம். இந்த செகண்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும்? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் ரெண்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்குது. ஸோ ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, சரிங்களா? ஒரு பாயிண்ட்டை எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1, ஒய் மைனஸ் ஒய்1, இசட் மைனஸ் இசட்1. ஆனால் கீழே டினாமினேட்டர் இந்த டைரக்ஷன் ரேஷியோஸ் இருக்குல்ல, இப்போ இந்த டைரக்ஷன் ரேஷியோஸை யார் கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா த லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸ். கரெக்டாக இந்த லைன் ஃபார்மேட் எப்படி இருக்கும்? ஒரு நார்மலாக இந்த லைனோட வெக்டார் யாருக்கு ஈக்குவல்? ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இவங்கள மைனஸ் பண்ணுவீங்க, கரெக்டாக? அதுதானே லைனோட டிஸ்டன்ஸ். am I right or wrong? ஸோ அந்த லைன் டிஸ்டன்ஸை கொடுக்குறவங்க தான் டினாமினேட்டரில் வருவாங்க. ஸோ x2 மைனஸ் x1, y2 மைனஸ் y1, z2 மைனஸ் z1 இவங்க தான் நம்மளோட டினாமினேட்டரில் வருவாங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் ரேஷியோங்கிற இடத்துல நம்மளுக்கு ரெண்டு பாயிண்ட்ஸோட டிஃப்ரென்ஸ் ரீப்ளேஸ் ஆகும். இந்த இடத்துல ரேஷியோஸ் டினாமினேட்டரில் இருக்காங்க, அந்த இடத்துல இவங்க டினாமினேட்டரில் வந்துடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆல்டர்னேட்டிவாக ரீப்ளேஸ் ஆயிப்பாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். ஸோ சேம் இந்த ரெண்டே ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்குது. இந்த ரெண்டே ஈக்குவேஷன்ஸ் வச்சு கண்டிஷன்ஸ் ஆஃப் பர்பண்டிகுலரிட்டியும் அண்ட் பேரலலிசமே உங்களால் சொல்ல முடியும். பர்பண்டிகுலரிட்டி பற்றி எப்படி மேம் சொல்கிறது? ஸோ ஒரு லைனோட டைரக்ஷனை சொல்கிற ஆள் யார்? அவங்களோட டினாமினேட்டர்ஸ், சரியா? ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தோட டினாமினேட்டர்ஸ்க்கு நீங்கள் டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னா வென் யூ டூ டாட் ப்ராடக்ட், ஓகேவா, அதோட வெக்டாஸாக ஃபார்ம் பண்ணி டாட் ப்ராடக்ட் எடுத்தோம், டினாமினேட்டர்ஸோட டாட் ப்ராடக்ட் ஜீரோவாக மாறுது, ஓகேவா? வென் இட் பிகம் ஜீரோ தென் தி ஆர் பர்பண்டிகுலர். நல்லா தெரிஞ்சுக்கோ, டினாமினேட்டர் டாட் ப்ராடக்ட் எடுத்தால் ஜீரோ வருதுன்னா இட் இஸ் பர்பண்டிகுலர், ஓகேங்களா? பேரலல்னா they will be both equal, பார்க்க சிமிலாரிட்டியாக இருப்பாங்க, ரெண்டு பேரும் மல்டிபிள்ஸாக இருப்பாங்க. ஸோ டினாமினேட்டர் இன்னொருத்தவங்க டினாமினேட்டரோட மல்டிபிள்ஸாக இருக்குன்னா பேரலல் கண்டிஷன்னாலே என்னது? they will be multiples to each other, மல்டிபிள்ஸாக இருப்பாங்க, மல்டிபிள்ஸ் டு ஈச் அதர். அப்படி இருந்தால் they are parallel. ஓகே, பர்பண்டிகுலர்னா என்ன, பேரலல்னா என்ன, கிளாரிட்டி இருக்கா? பேரலல்னா என்ன பசங்களா? டினாமினேட்டர்ஸோட டாட் ப்ராடக்ட் ஜீரோ. ஓகே, அதை நீங்கள் இங்கே என்னன்னு சொல்லுவீங்க? ஏபிசின்னு சொல்லுவோமா? ஸோ டினாமினேட்டர்ஸோட எஸ், ஸோ தட் இஸ் L1 L2 plus M1 M2 plus N1 into N2 is equal to 0. ஸோ இதுதான் டாட் ப்ராடக்ட்ஸ், அவங்களோட டைரக்ஷன் ரேஷியோஸ். கரெக்டாக அவங்க எல்லாத்தையும் மல்டிபிள் டாட் ப்ராடக்ட் எடுத்தால் இதுதான் உங்களுக்கு ஆன்சராக வரும். அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு பேரலலிசம் கண்டிஷன் யாருக்கு ஈக்குவலாக இருப்பாங்க? A1 by A2 வந்து B1 by B2 is equal to C1 by C2. இது எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருந்துச்சு. then they are parallel to each other. புரியுதா? அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் பர்பண்டிகுலாரிட்டி அண்ட் பேரலலிசம் ரெண்டுமே வேறு. கண்டிஷன்ஸ் ஆஃப் பர்பண்டிகுலாரிட்டி அண்ட் பேரலலிசம் பற்றி பேச போகிறோம். ஸோ இதுதான் இப்போ பார்த்தோம். எஸ், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ லைன்ஸ், ரெண்டு லைன்ஸுக்கு நடுவில் இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி சொல்லுவீங்க? ஸோ த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ லைன்ஸ் வந்து இதுதான். ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஸோ மேலே நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட்ஸோட டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கும், கரெக்டாக? அந்த ரெண்டு பாயிண்ட்ஸை டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கணும்.
டிஃபரன்ஸ்னால் சப்ராக்ட் பண்ணிக்கணும். அண்ட் ஒவ்வொரு லைன்லேயும் டினாமினேட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் செகண்ட் ரோ, செகண்ட் டினாமினேட்டர் செகண்ட் தேர்ட் ரோவாக இருப்பாங்க. இந்த மாதிரி இவங்களோட டிட்டர்மினன்ட் வேல்யூ தான் உங்களோட நியூமரேட்டர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. when this determinant is 0, they are collinear lines, it's coplanar lines. yeah, coplanar. yes, இந்த டிட்டர்மினன்ட் வந்து 0 ஆச்சுன்னா they are coplanar. ஓகேவா? எஸ், அது 0 ஆகலை அப்படின்னா நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா m1 n2 மைனஸ் n2 n1. ஸோ ஒவ்வொருத்தங்களோட காம்பினேஷன். சரிங்களா? டினாமினேட்டர்ஸோட ஒவ்வொருத்தரோட காம்பினேஷன். ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் இசட் கோஆர்டினேட் காம்பினேஷனில் சப்ராக்ட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுறோம். அண்ட் இந்த மாதிரி n1 l2 அவங்களோட காம்பினேஷன். நெக்ஸ்ட்டு mlோட காம்பினேஷன் l1 m2 மைனஸ் l2 m1 அவங்களோட காம்பினேஷன்ஸை சப்ராக்ட் பண்ணுறோம். சரிங்களா? இதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். நான் சொன்னேன்ல கோப்ளானர்ஸ். கோப்ளானர் லைன்ஸ்னால் என்னது? உங்களோட மேலே அப்போ பார்த்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸோட நியூமரேட்டர் 0வாக வந்துச்சுன்னா they are கோப்ளானர் லைன்ஸ். இல்லை அப்படின்னா when they are mutually perpendicular, ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மல்டிபிள்ஸாக இருக்குது அப்படின்னாலும் they are கோப்ளானர். அப்படின்னாலும் அவங்க கோப்ளானர் லைன்ஸ் தானாமா. சரியா பசங்களா? எஸ். ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் தி பிளெயினோட ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ நம்மளுக்கு எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், இசட் கோஆர்டினேட் வந்து கான்ஸ்டன்ட் வந்துச்சுன்னா இட் இஸ் பிளெயின். XY மட்டும் வந்து கான்ஸ்டன்ட் வந்தால் லைன். ரெண்டு பேத்துக்கும் இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரியா? எக்ஸ் ஒய் இசட் மூணு பேரும் வந்து டி வந்தால் இட் இஸ் அ பிளெயின். ஸோ யூ ஹாவ் அ பிளெயின் ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளெயின் பாசிங் த்ரூ அ ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா திஸ் இஸ் தி ஈக்குவேஷன். a into x minus x1 plus b into y minus y1 plus c into z minus z1. இதில் இந்த ஏபிசிலாம் யார்? who's your ABC? any idea? யாருப்பா அந்த ஏபிசி? அது கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. டோன்ட் வரி. சரியா? அந்த கொஷின்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அது ஒரு கோஃபிஷியன்ட் அப்படின்னு காட்டுறக்காக நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இது வந்து ஆரிஜின் பாயிண்ட் வழியாக போகுது. இப்போ இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வழியாக போகுது அப்படின்னா அந்த ஆரிஜின் பாயிண்ட்டை ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக மாற்றுவீங்க. எப்படி? எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1, ஒய் மைனஸ் ஒய்1, இசட் மைனஸ் இசட்1ன்னு மாற்றுவோம். சரிங்களா? ஸோ இப்படி ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வழியாக தான் போகுது அப்படின்னா விச் மீன்ஸ் இட் டஸ் நாட் பாசஸ் த்ரூ ஆரிஜின் அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டன்ட் இருக்காது, டி இருக்காது. ஸோ த நார்மல் ஃபார்ம் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளெயின், நார்மல் ஃபார்ம் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளெயின்னா ஒரு பிளெயின் இருக்கும். அந்த பிளெயினுக்கு நார்மல் லைன் ஒருத்தங்க இருப்பாங்க, நார்மல் வெக்டார் ஒருத்தங்க கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வெக்டார்ஸ் இருக்குன்னா திஸ் இஸ் தி ஈக்குவேஷன். ஸோ எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என்இசட் இஸ் ஈக்குவல் டு பி. இதில் இந்த எல்எம்என்னுங்கிறது அந்த லைன், நார்மல் லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸ். தெரிஞ்சுக்கோங்க. இதில் இந்த எல்எம்என்னுங்கிறது யார்? சிம்பிளாக சொல்லப்போனால் யூ ஹாவ் அ பிளெயின் லைக் திஸ். இந்த ஃபார்ம் எப்போ யூஸ் பண்ணுவீங்க? யூ ஹாவ் அ பிளெயின். நம்மளுக்குன்னு ஒரு பிளெயின் இருக்குது. இந்த பிளெயினில் ஒரு வெக்டார் பர்பெண்டிகுலர் நார்மல் விச் இஸ் லைக் ஃபார்மிங் அ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸ் தான் இந்த எல்எம்என். ஓகேங்களா? அவங்களே XYZோட கோஃபிஷியண்ட்டாக எடுத்துக்கணும். அண்ட் பிங்கிறது இந்த லைனோட பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த லைனோட பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் அந்த பி. சரியா? ஸோ தட் இஸ் யுவர் பி. ஃபைன். இப்போது இந்த லைனும் இந்த பிளெயினும் மீட் பண்ணுற அந்த ஃபுட் ஆஃப் பர்பெண்டிகுலர் பாயிண்ட்டை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். பை ஹவ்? இதுதான் அந்த பாயிண்டோட ஃபார்ம். எல்பி கம்மா எம்பி கம்மா என்பி. இதுதான் அந்த லைனோட குவாடினேட்டாக இருப்பாங்க, அந்த பாயிண்டோட குவாடினேட்டாக இருப்பாங்க. புரியுதா பசங்களா? எஸ், ஐ ஹோப் ஐ எம் நாட் போரிங் டவுன், ரைட்? இப்போ வரைக்கும் நடத்துனது புரியுது, கிளாரிட்டி இருக்குல்ல? ஆமாம். ஏன்னா லைன் முடிச்சு தான் நம்ம பிளெயினுக்கு வந்திருக்கோம். இதெல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் யூ வில் கெட் இட் த்ரூ. ஓகேவா? த இன்டர்செப்ட் ஃபார்ம் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளெயின். இன்டர்செப்ட் ஃபார்ம் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளெயின்னா இவங்க ஒவ்வொரு ஆக்சிஸையும் கட் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு ஆக்சிஸையும் கட் பண்ணியிருப்பாங்க. அப்படி கட் பண்ணுற இடம் வந்து நம்மளுக்கு ஏபிசி. சரிங்களா? எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுற இடம் ஏ, ஒய் ஆக்சிஸை கட் பண்ணுற இடம் பி, அண்ட் இசட் ஆக்சிஸை கட் பண்ணுற இடம் சி.
ஸோ இந்த மாதிரி இந்த 3 பேத்தையும் கட் பண்ணுற இடம் மாறி மாறி வந்திருக்கும். இதுதான் இன்டர்செப்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் parallelism and perpendicularity of two planes. Parallelism and perpendicularity of two planes பற்றி பேச போகிறோம். which means ஸோ இந்த பிளேன்ஸில் இப்போ நீங்கள் இன்டர்செப்ட் ஃபார்ம் இருக்குல்ல, இந்த இன்டர்செப்ட் ஃபார்முக்கு கீழே வரவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஈக்குவேஷன்ஸும் அவங்களால இன்டர்செப்ட் ஃபார்மில் மாற்ற முடியும். ஒவ்வொரு பிளெயின் ஈக்குவேஷனையும் இன்டர்செப்ட் ஃபார்மில் மாற்றிட முடியும். அப்படி மாற்றினதுக்கப்புறம் சரியா அவங்களோட டினாமினேட்டர்ஸ் இன்டர்செப்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த 2 இன்டர்செப்ட்ஸ் வந்து அவங்களோட பேரலிக் ஒவ்வொருத்தவங்களோட ரேஷியோ பேரலாக மல்டிபிள்ஸாக இருக்குது அப்படின்னா அது யார் பேரலல். இல்லை அவங்க 2 பேர்த்தோட டாட் ப்ராடக்ட் 0ன்னு வந்துச்சுன்னா அது யார் பர்பெண்டிகுலர். இதுதான் டாட் ப்ராடக்ட். இது வந்து அவங்களோட மல்டிபிள்ஸ் டு ஈச் அதர் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பிளெயினுக்கு போகிற டிஸ்டன்ஸ் எப்படி சொல்லுவாங்க? சேம் லைனுக்கு என்ன பண்ணுவீங்களோ அதே ப்ரொசீஜர் தான் பிளெயினுக்கும். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் ஃப்ரம் அ லைனுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். கரெக்டாக? என்ன பண்ணுவீங்க? ஸோ எஸ், ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாயிண்ட் ஃப்ரம் அ லைன் அப்படின்னா அந்த லைனில் அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி டிவைடட் பை அந்த லைனோட எக்ஸ் அண்ட் ஒய்யோட கோஃபிஷியன்ஸை ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுப்போம். கரெக்டாக? அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும். ஸோ அந்த பிளெயினில் அவங்களோட பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் ஒய் செட்டோட கோஃபிஷியன்ஸை ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க. திஸ் இஸ் தி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் டு அ பிளெயின். ஓகேங்களா? தென் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாயிண்ட் ஃப்ரம் தி பிளெயின், ஒரு பாயிண்ட்லேருந்து பிளெயின் ஓகேவா, when it is normal form. உங்களுக்கு கொடுத்துருக்க பெயின் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் தி ஃபார்மெட். நார்மல் ஃபார்மில் இருக்குன்னா LX1 + MY1 + NZ1 - P அப்படிங்கிறது ஆன்சர். சரிங்களா? இதுவே 2 பேரும் பேரலல் பிளெயின்ஸாக இருக்காங்க. 2 பேரும் பேரலல் பிளெயின்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் அவங்களோட கான்ஸ்டன்ஸை மட்டும் டிஃபரெண்ட் பண்ணால் போதும். அவங்களோட கான்ஸ்டன்ஸை மட்டும் டிஃப்ரென்ஸ் எடுத்து டினாமினேட்டரில் A² + B² + C² டிவைட் பண்ணுறோம். ஏன்னா 2 பிளெயின்ஸுக்குமே ஏபிசியோட வேல்யூ சேமாக தான் இருக்கும். அப்போ தான் உங்கள் பேரலல். ஸோ சேமாக இருக்கும் போது ஒருத்தரை மட்டும் யூஸ் பண்ணால் போதும் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? எஸ். ஸோ வாட் இஸ் தி பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள்ஸ் பிட்வீன் 2 பிளேன்ஸ்? 2 பிளேன்ஸுக்கு நடுவில் இருக்க பைசெக்டர். பைசெக்டர் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வாட் யூ வில் டூ? ஸோ A1x + B1y + C1z + D1 டிவைடட் பை ஒன்றுமே இல்லை. இது வந்து பைசெக்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளெயினோட ஈக்குவேஷன், செகண்ட் பிளெயினோட ஈக்குவேஷன். டினாமினேட்டரில் ஃபஸ்ட்டு பிளெயினோட XYZோட கோஃபிஷியன்ட் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும். இதோட டினாமினேட்டரில் செகண்ட் பிளெயினோட XYZோட கோஃபிஷியன்ஸ் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும் லிட்ரலி. ஸோ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. இதுதான் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள்ஸ் பிட்வீன் 2 பிளெயின்ஸ் அப்படின்றது அர்த்தம். சரியா பசங்களா? அண்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் பிளெயின் வித் கிவன் கண்டிஷன்ஸ். ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் வச்சு ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளெயின் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஆகும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளெயின் பாசிங் த்ரூ தி பாயிண்ட்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் parallel toன்னு சொல்லிட்டு 2 லைன் கொடுத்துருக்காங்க. ஒரு பாயிண்ட் அண்ட் 2 லைன், 2 லைன்ஸோட லைன் மாதிரியே தான் இந்த பிளெயினும் இருக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு x - x1 y - y1 z - z1 ஃபஸ்ட்டு லைனோட டைரக்ஷன் ரேஷியோ. சரியா? ஃபர்ஸ்ட் லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸ், அதாவது டினாமினேட்டர் A1 B1 C1 அவங்கள மட்டும் எடுத்துக்கணும். செகண்ட் லைனோட டினாமினேட்டர் A2 B2 C2 இவங்கள மட்டும் எடுத்துப்பீங்க, which is equal to 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளெயின். இப்போ இந்த கண்டிஷனை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு லைன் ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு x - x1 y - y1 z - z1 யூஸ் பண்ணிட்டோம். இன்னொரு பாயிண்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டோட கூட டிஃப்ரென்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு இன்னொரு லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸை கொடுக்கும். சரியா? ஸோ x2 - x1 y2 - y1 z2 - z1 யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த லைனோட டினாமினேட்டர்ஸ் ABC which is equal to 0. இது எல்லாமே ஒவ்வொரு சம்ஸை பார்க்கும் போது ஒரு கிளாரிட்டி வரும். சரிங்களா? ஸோ டோன்ட் ஃபீல் நம்மளுக்கு ஒன்றுமே புரியல, இவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்கானா, இவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்குதா, ஆனால் நம்ம அதை வந்து யூஸ் பண்ண தான் நம்மளுக்கு தெரியும். சரியா பசங்களா? எஸ். ஸோ த ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளெயின் பாசிங் த்ரூ 3 பாயிண்ட்ஸ் A B Cன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ x - x1 y - y1 z - z1
அண்ட் நான் சொன்னேன்ல எப்பவுமே பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க, ஒரு பாயிண்ட் தாண்டி நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா டிஃபரன்ஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 x3 மைனஸ் x1 y3 மைனஸ் y1 z3 மைனஸ் z1. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து மைனஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவீங்க. திஸ் இஸ் யோர் ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன். அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் கண்டெய்னிங் டூ கோப்ளானார் லைன்ஸ் அப்படின்னாலும் இதுதான். இதை நீங்கள் ஃபர்ஸ்டே பார்த்துட்டீங்க, நோ நீட் டு ஆஸ்க். ஓகே, லெட் வி ஸ்டார்ட் ஆர் கொஷின்ஸ். கொஷின் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? கொஷின்ஸை பார்க்க ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நம்ம பசங்களா. ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன். இதில் என்ன இருக்குது கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். வாட் டு யூ ஃபீல் ஃப்ரம் திஸ்? என்னென்ன பார்க்க முடியுது அப்படின்றத இப்போ கமெண்ட் பண்ணுங்க. எஸ் மேம், எனக்கு இந்த கொஷனில் இதுதான் புரியுது. ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறேன். யூ லெட் இட் நோ என்னென்னலாம் தெரியுது அப்படின்றத பார்த்துடலாம். அவன் என்ன கேட்டிருக்கான்? த ரேஷியோ இன் விச் த ஜாயின் ஆஃப் பாயிண்ட்ஸ், இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணும், இஸ் டிவைடட் பை XOY பிளெயின். XO பிளெயினால் டிவைட் பண்ணப்பட்டுருச்சு. சரியா? ஸோ த ரேஷியோஸ் என்ன ரேஷியோவில் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் கொஷின். ஸோ இந்த ரேஷியோவாக இருக்கும். So what is the ratio thinking all? Yes, everyone. சரி, ஓகே மேம். இது என்ன ரேஷியோவில் டிவைட் ஆகும்னு எனக்கு நோ ஐடியா மேம்னா பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா 1, -2, 3ன்னு, இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா 4, 2, -1ன்னு, எந்த ரேஷியோவில் டிவைட் ஆகும்? லெட் இட் பி. இது எல்லாத்துலேயுமே 1 காமனாக இருக்குது. ஸோ ஐம் டேக்கிங் திஸ் கே டிவைட் இந்த ரேஷியோ K:1. K:1ங்கிற ரேஷியோவில் டிவைடாக இருக்குது. இல்லைனா 1:Kன்னு ட்ரை பண்ணுவேன். சரியா? ஃபஸ்ட்டு K:1 ட்ரை பண்ணுங்கள், வந்தால் ஓகே. இல்லைனா நம்ம K:1ன்னு ட்ரை பண்ணுவோம். சாரி, 1:Kன்னு ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ K:1 ரேஷியோவில் டிவைட் ஆகிருக்குன்னு சொல்கிறேன். செக்ஷன் ஃபார்முலா தெரியுமா எல்லாத்துக்குமே? எஸ், செக்ஷன் ஃபார்முலாலாம் என்னது? ஸோ அப்போ இந்த கேவை இவங்க கூட நீங்கள் இன்ட்டு பண்ணணும், இந்த 1 இவங்க கூட மல்டிபிள் பண்ணணும். அப்போ அந்த கோஆர்டினேட் சிங்கிற கோஆர்டினேட் என்னது? டிவைடட் பை XO பிளேன். XO பிளேன்னா என்ன அர்த்தம்? நல்லா யோசிச்சு சொல்லு பார்க்கலாம். XOZ பிளேன். ஸோ X மீன்ஸ் X axis, Y means Y axis and O refers origin. ஸோ X, Y axis, origin இவங்க 3 பேர்த்த மட்டும் யூஸ் பண்ணுற பிளேனுக்கு பேர் XY பிளேன். XY பிளேனில் இசட்டோட வேல்யூ 0. சரியா? இசட்டோட வேல்யூ 0வாக தான் இருப்பாங்க. சரிங்களா? எஸ் மக்களே, ஃபஸ்ட்டு இப்போ இவங்க 2 பேர்த்தையும் கண்டுபிடிங்க. இவங்க 2 பேர்த்தோட செக்ஷன் ஃபார்முலா எப்படி இருக்கும்? லைக் அந்த ஒரு பாயிண்ட் எப்படி நம்மளுக்கு வந்திருக்கும்? ஸோ திஸ் பாயிண்ட் லைட்லி பி C பாயிண்ட். அப்போ இந்த C பாயிண்ட் எப்படி இருக்கும்? K into 4, 4K plus 1 into 1, 1 by K plus 1, comma K into 2, 2K plus 1 into minus 2 divided by K plus 1 and K into minus 1, minus K. 1 into 3, it is plus 3 divided by K plus 1. இதுதான் அந்த பாயிண்ட். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சிங்கிற பாயிண்ட் இந்த பிளெயினில் இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக இருக்கும். சிங்கிற ஒரு பாயிண்ட் அந்த பிளெயின் மேலே தான் இருக்கும். அப்படி பிளெயின் மேலே தான் இருக்குது அப்படின்னா அதுவும் XY பிளெயினில் ஒருத்தங்க தான். XY பிளெயினில் இருக்க ஒரு பாயிண்ட் இதோட Z கோஆர்டினேட் 0. அப்போ இதோட Z கோஆர்டினேட் 0. இதோட Z கோஆர்டினேட் யார்? இவங்க தான் உங்களோட Z கோஆர்டினேட். அப்போது -K plus 3 divided by K plus 1 is equal to 0. ஸோ இது இந்த சைட் போனால் 0 ஆயிருமா? அப்படி பார்த்தா -K plus 3 is equal to 0. அப்போது K is equal to -3. No, K is equal to 3. சரிங்களா? K ஓட வேல்யூ 3. அப்போ இவங்க என்ன ரேஷியோவில் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க? 3:1 ரேஷியோன்னு வந்திருக்கு. யூ ஹாவ் அ ஆப்ஷன் லைக் திஸ், ரைட்? அப்போ அது கரெக்டு. அப்போ அதை டிக் பண்ணிக்க வேண்டியதான். அப்போது 3:1 ரேஷியோ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஆன்சர். சரியா பசங்களா? யூ காட் இட். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கிறத வச்சு போய்க்க வேண்டியதான். ஓகே, the points 4, 7, 8, 2, 3, 4, -1, -2, 1, 1, 2, 5 are the vertices of dash. யாரோட vertices-ஆக இருப்பாங்க அப்படின்றது கொஷின். ஸோ vertex இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனி ஐடியா?
ஸோ ஆப்போசிட் சைடு ஈக்குவலாக இருந்தால் நம்ம ரெக்டாங்கிளும் சொல்லலாம், பேரலகிராம்னு சொல்லலாம். கரெக்டா? அண்ட் எல்லாருமே ஈக்குவலாக இருந்தால் ஸ்கொயர்னு சொல்லலாம், ராம்பஸ்ன்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் த பாயிண்ட் யூ ஆர் கோயிங் டு சே? அப்போ எது வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எஸ், சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்போசிட் சைட்ஸை வச்சு டிசைட் பண்ணுவோம். சரியா? ஆப்போசிட் சைட்ஸ். ஸோ திஸ் இஸ் ADBC. ஸோ ABCD. ஓகே, ஃபைண்ட் தி மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட்டை வச்சு தான் இது பேரலோகிராமா, ராம்பஸா, ஸ்கொயரான்றதெல்லாம் டிபேட்டே பண்ண முடியும். சரிங்களா? ஸோ வாட் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் A and B? A and C. ACக்கு மிட் பாயிண்ட் அதுதானே டயகனல். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் AC என்ன வரும் நம்மளுக்கு? 4 minus 1/2, 7 minus 2/2, 8 plus 1/2. So which is 3/2, 5/2, 9/2. கரெக்டா? வாட் அபவுட் BD? BDயோட மிட் பாயிண்ட் என்னது? இவங்க ரெண்டு பேர்த்தையும் பண்ணோம். ஸோ இட் இஸ் 2 plus 1/2, 3 plus 2/2, 4 plus 5/2. ஸோ சேம் இதே ஆன்சர் தான் நம்மளுக்கு வருது. 3/2, 5/2, 9/2. இவங்களே தான் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கிறாங்க. அப்படி பார்த்தா அப்போ ஏசியோட மிட் பாயிண்ட்டும் பிடியோட மிட் பாயிண்ட்டும் சேம் தானே? எஸ், மிட் பாயிண்ட் சேமாக வந்திருக்கு அப்படின்னா அது நிச்சயமாக ராம்பஸ் கிடையாது. மிட் பாயிண்ட் ஈக்குவலாக இருந்தால் எல்லாத்துக்குமே தான் ஈக்குவல். எஸ், now let me see what is square. இப்போ ரெண்டு பேத்துக்கும் மிட் பாயிண்ட் ஈக்குவல். சரி, ஓகே. வாட் அபவுட் டிஸ்டன்ஸ் ஆஃப் parallel sides like AD sides கண்டுபிடிங்க. வாட் இஸ் AD டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் ஃபார்மில் படிச்சோம்ல, அதை வச்சே போடுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square, 1 minus 4 the whole square which is 3, 9 plus இவங்க ரெண்டு பற்றி சப்ராக்ட் பண்ணுங்கள். 7 2 சப்ராக்ட் பண்ணால் 5, அப்புறம் 25 ப்ளஸ் 85 சப்ராக்ட் பண்ணால் 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஓகே, 9 plus 9 it is 18 plus 25. AD தானே பண்ணும். சாரி, நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்? சாரி AD ரைட். 4 plus 1. No. இப்போ மிட் பாயிண்ட் சேமாக இருக்குது. ஓகேவா? டயக்னல்ஸோட மிட் பாயிண்ட் சேமாக இருக்குது. ஸோ எல்லாத்தோட டயக்னலும் பைசெக்ட் பண்ணும். ஓகேவா? அது ரெக்டாங்கிளாக இருந்தாலும் சரி, ஸ்கொயராக இருந்தாலும் சரி, ராம்பஸாக இருந்தாலும் சரி, பைசெக்ட் பண்ணும். ஆனால் ராம்பஸுக்கு டயக்னல் வந்து ஈக்குவல் கிடையாது. தே ஆர் நாட் ஈக்குவல். ஸோ அப்போ டயக்னலோட லென்த்து தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏசியோட லென்த்து தான் கண்டுபிடிக்க. ஏசினா 4 minus of -1 it is +1. இப்போ 5 ஸ்கொயர் ப்ளஸ் 7 minus of minus it is ப்ளஸ், இப்போ 9 ஸ்கொயர் ப்ளஸ் 8 + 1 9 ஸ்கொயர். சரிங்களா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 25 + 81 + 81. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் யூ வில் கெட் 155. எஸ். வாட் அபவுட் BD டிஸ்டன்ஸ்? BD distance 2 plus 2 minus na it is 1 square plus 3 minus 2. 3 minus 2 it is 1 square plus 4 minus 5 it is 1 square. So which is 3 root 3. ரெண்டு பேர்த்தோட டயக்னல்ஸ் ஈக்குவல் கிடையாது. ரெண்டு பேர்த்தோட டயக்னல்ஸ் ஈக்குவல் கிடையாது, ஆனால் பைசெக்ட் பண்ணும். அப்படி பார்த்தா இது யார்? நம்மளோட parallelogram. அப்போ யார் நம்மளோடது? தட் இஸ் யுவர் parallelogram இஸ் த ரைட் ஆன்சர். சரியாப்பா? எஸ். ஸோ ஆன்சர் ஏ இஸ் பர்ஃபெக்ட் ஆன்சர். ஃபைன், ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் போலாமா? யா. So the equation of locus of a point whose distance from the y-axis is equal to its distance from the point 2, 1, -1 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்?
So the equation of the locus of a point whose distance from the y-axis is equal to its distance. So distance from the y-axis. Perfect. ஒரு point whose distance from the y-axis is equal to the distance from the point. Okay. ஒரு point இருக்கு. x1, y1, z1. சரிங்களா? இந்த பாயிண்ட்டுக்கும் y ஆக்சிஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸும் இந்த பாயிண்ட்டுக்கும் 2, 1, -1ங்கிற பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸும் ஈக்குவல். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாமா? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் y ஆக்சிஸ் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? y ஆக்சிஸோட டிஸ்டன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? யூ ஹாவ் டு திங்க். இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா this is your x axis, this is your இதுதான் வந்து x axis, y axis, this is at x இப்படி இருக்கு. சரியா? இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இப்போ இந்த பாயிண்ட்க்கு என்ன அர்த்தம்? இது x axisல இருந்து x1 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சரியா? which is what it is having x1 டிஸ்டன்ஸ்ல இருக்கு, y ஆக்சிஸ்ல இருந்து y1 டிஸ்டன்ஸ்ல இருக்கு, z ஆக்சிஸ்ல இருந்து z1 டிஸ்டன்ஸே இருக்கு. சரிங்களா? அப்போ கரெக்டா இந்த ஒரு இடம் என்னவா இருக்கும்? இந்த ஒரு இடம் என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா 0, 0 y1, 0 கரெக்டா? 0, y1, 0. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் பாயிண்ட் இதுதானே டிஸ்டன்ஸ். இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? 0, y1, 0வா தானே இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் ஃபார்முலா. ஸோ 2D distance between 2 point formula is equal to x1 minus 0 the whole square plus y1 minus y1 the whole square plus z1 minus 0 the whole square. இதுக்கு என்ன ஆன்சர்? x1 square plus z1 square. இதுதான் இவங்க. ஓகேவா? அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னது? d2 distance. x1 minus 2 whole square plus y1 minus 1 plus z1 minus of 1. ஓகேவா? minus of 1 whole square. இது யாருக்கு ஈக்குவல்? ஸோ x1 minus x2 the whole square plus y1 minus 1 the whole square plus z1 plus 1 the whole square. அப்போ இந்த டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவல். ஸோ ரெண்டு பேர்த்தையும் ஈக்குவேட் பண்ணுவோமா? அப்போ x1 minus x2 the whole square plus y1 minus 1 the whole square plus z1 plus 1 the whole square equal to x square plus z1 square. சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. யூ ஜஸ்ட் இவங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ x1 square minus 4x1 plus 4 y1 square minus 2y1 plus 1 z1 square plus 2z1 plus 1 equal to x1 square plus z1 square. So x1 square z1 square cancel ஆயிரும். சரிங்களா? அப்போ யார் இருப்பாங்க? மீதி பார்த்தீங்கன்னா y1 square minus 4x1 minus 2y1 plus 2z1 plus 4 plus 1 plus 1 it is 6. So what is your answer? இதுதான் answer. C option is the right option. சரிங்களா? எஸ். லோக்கஸ்லாம் ரொம்ப ஈஸி. லோக்கஸ் வந்தால் விட்டுறாதீங்க பசங்களா. சரியா? ஸோ த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன். ஓகே, கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் கேட்குறாங்க. இஸ் 6x minus 2 equal to 3y plus 1 equal to 2z minus 2. சரியா? 6x minus 2 is equal to 3y plus 1 is equal to 2z minus 2. The equation of the line parallel to this line and passing through a point. ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. The equation of the line parallel to this line. This line என்னது? அப்போ இந்த லைனுக்கு இவங்க parallel.
இந்த மாதிரி பேரலல் லைன் கொடுத்தாங்கன்னா அந்த லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸ், அதாவது இந்த லைனோட டினாமினேட்டர்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த லைனோட டினாமினேட்டர் எப்படி எடுத்துப்பீங்க? ஐ வில் ஷோ யூ. ஸோ 6x minus 2 is equal to 3y plus 1 equal to 2z minus 2. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் XYZக்கு எந்த ஒரு கோஃபிஷியன்ட் இருக்கக்கூடாது, இருந்தால் காமன் அவுட் பண்ணுங்கள். ஸோ 6 காமன் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா x minus 2/6 equal to 3 காமன் அவுட் பண்ணிட்டா y plus 1/3 and 2 காமன் அவுட் பண்ணிட்டா z minus 1. சரிங்களா? இப்போ இந்த 6 அப்படி கீழே போகணும். அப்போ டினாமினேட்டர் 1/6, டினாமினேட்டர் 1/6. சரிங்களா? which is equal to இதோட டினாமினேட்டர் 1/3 which is equal to z minus 1/1/2. அப்போ சொல்லுங்க உங்களோட டைரக்ஷன் ரேஷியோஸ் என்னது? 1/6, 1/3 and 1/2. ஓகேவா? and you have a point. உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு 2, -1, -1ன்னு சொல்லி. ஸோ இவங்களை யூஸ் பண்ண வேண்டியதான். இப்போ பாயிண்ட் வந்து அந்த லைன் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற லைன் எப்படி இருக்கும்? x minus point, x minus point. இப்போ x minus 2 is equal to y minus of -1 z minus of -1. சரிங்களா? டிவைடில் இவங்களோடது 1/6, 1/3 and 1/2. சரி, அப்போ 6 மேலே மல்டிபிள் ஆகும். 6 into x minus 2 is equal to 3 into y plus 1 equal to 2 into z plus 1. சரிங்களா? அப்போ மல்டிபிள் பண்ணால் 6 is minus 12 is equal to 3y plus 3 equal to 2z plus 2. இதுதான் ஈக்குவேஷன். சரிங்களா? 6x minus 12. Yes, what is the option, right? A option. ஸோ வெக்டர் அல்ஜிப்ரா தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ். அதை மட்டும் தயவு செஞ்சு யாரும் வெட்டுறாதீங்க. சரியாப்பா? எஸ். The projection of the line segment joining the points -1, 0, 3 and 2, 5, 1. The projection of the line segment joining the points on the line whose direction ratios are. Okay, projection கேட்குறாண்டா. ப்ரொஜெக்ஷன்னா என்னது? ஸோ இட் இஸ் a dot b divided by எந்த லைன் மேலே இருக்கோ அவங்களோட ரேஷியோஸ். கரெக்டா? ஸோ இப்போது இவங்க ரெண்டு பேர்த்தோட லைன் செக்மெண்ட்டை ஜாயின் பண்ணுற லைன்ஸ். ஓகேவா? இந்த லைன் திஸ் இஸ் யோர் பி லைன். பி லைனை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக முடிங்க. ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணுற லைன் எப்படி இருக்கும்? how will it looks like? எப்படி இருப்பாங்க? ஒரே நிமிஷம். ஓகே, எல்லாத்துக்கும் லைன் செக்மெண்ட் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் அ பர்பண்டிகுலர் லைன். ஓகேவா? இட் ஃபார்ம்ஸ் அ பர்பண்டிகுலர் லைன். இதுக்கு பேர் என்னது? நார்மல் ஃபார்ம். இதுக்கு பேர் என்னது? நார்மல் ஃபார்ம். ஸோ நார்மல் ஃபார்மில் இருந்ததுன்னா அந்த ஃபார்ம் எப்படி இருக்குன்னு சொன்னோம்? lx plus my plus nz plus p is equal to 0. இதுதானே நார்மல் லைன் ஈக்குவேஷன். இப்போது இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா l x2 minus x1 plus m y2 minus y1 plus n z2 minus z1. இதுதான் அந்த ஃபார்மெட். சரியா? z2 minus z1. This is your format. இதில் l m n வந்து உங்களுக்கு
டைரக்ஷன் ரேஷியோஸாக இல்லாமல் டைரக்ஷன் கொசைன்ஸாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக? LMN இட் இஸ் அ டைரக்ஷன் கொசைன்ஸ். ஸோ அப்போ இவங்களை டைரக்ஷன் கொசைனாக மாற்றிக்கலாமா? டைரக்ஷன் ரேஷியோஸை கொசைனாக எப்படி மாற்றுவீங்க? டைரக்ஷன் ரேஷியோஸ்லேருந்து டைரக்ஷன் கொசைன்ஸாக எப்படி மாற்றுவீங்க? ஒன்றும் இல்லை, அவங்களோட மாடுலஸால் டிவைட் பண்ண வேண்டியதுதான். வாட் இஸ் யுவர் மாடுலஸ் ஃபார் திஸ்? 6 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இவங்க எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணால் 36 + 4 40 40 49. ஸோ 7. ஆன்சர் என்னது? 7. ஸோ இவங்க எல்லாத்தையும் இவங்க இப்போது டைரக்ஷன் எல்லோட வேல்யூ என்னது? 6/7 இருப்பாங்க. சரியா? அப்போ 6/7 இன்ட்டு 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஓகே எம் இன்ட்டு எம்னா யார்? 2/7. 5 into 0, 5 minus 0, okay, plus 3/7 into 1 minus 3, which is equal to 0. Okay, that's the value, sorry, 0 கிடையாது value. So what is the value? 3. 3 na 18/7 plus 5 na 10. 10/7 plus this is minus 2, minus 6. minus 6/7. இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணால் 28. 28ல் 6 போச்சு அப்படின்னா இட் இஸ் 22. ஸோ 22/7. ஸோ வாட் இஸ் யுவர் ப்ரொஜெக்ஷன்? 22/7. யார் இப்போ ஆன்சர்? 22/7. ஸோ த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் தி லைன் ஜாயினிங்னு கொடுத்துட்டு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க அண்ட் இன்னொரு லைனோட இதை கொடுத்துருக்காங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ ஒன்றுமே இல்லை, இதை வந்து எனக்கு புரியல மேம், ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலானா A.B டிவைடட் பை mod B தானே, அதுவே எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் A வெக்டாரை ஒழுங்காக கண்டுபிடிக்கணும். A வெக்டார் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹவ் டு ஃபைண்ட் யுவர் A வெக்டார்? A வெக்டாருங்கிறது இவங்க ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன். சரியா? A வெக்டாருங்கிறது என்னது? அதோட சப்ராக்ஷன், which means minus 1, 0, 3 and 2, 5, 1 ஓட லைன் செக்மெண்ட். இதுதான் உன்னோட A வெக்டார். அப்போ இந்த A வெக்டார் யாருக்கு ஈக்குவல்? 2 minus 3, it is 2 minus of minus 1, it is plus 3i வெக்டார். சரியா? 5 minus j na 5j வெக்டார். 1 minus 3 na it is minus 2k வெக்டார். So it is 3i வெக்டார் plus 5j வெக்டார் minus 2k வெக்டார். What is your B வெக்டார்? B வெக்டார் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 6, 2, 3. 6, 2 and 3. Okay, what is your projection formula? A.B by mod B. கரெக்டுங்களா? What is A.B? இவங்க ரெண்டு பேர்த்தோட கோஃபிஷியன்ட் 6 3s are 18 plus 2 5s are 10. இவங்க ரெண்டு பேர்த்தையும் பண்ணால் minus 6 divided by mod B. mod Bனா இவங்களோட கோஃபிஷியன்ட்ஸ். அப்போ 6 ஸ்கொயர் பண்ணால் 36, இவங்களை ஸ்கொயர் பண்ணால் 4, இவங்களை ஸ்கொயர் பண்ணால் 9. இவங்க எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா you will get 49. 49னா 7. ஸோ ஆன்சர் என்னது? 22/7. சேம் ஆன்சர் தான் வருது. சரியா? சேம் ஆன்சர் யூ கெட்டிங் இட். அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இப்படி எழுதி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் திஸ்னா யூ கேன் யூஸ் திஸ் 22/7. இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா பசங்களா? எஸ். ஸோ இஃப் PQRS are the points, okay, then the projection of PQ and RS. அப்போ ஃபஸ்ட்டு PQ லைனை தெரிஞ்சுக்கணும். PQ லைன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவங்க ரெண்டு பற்றி சப்ராக்ட் பண்ணும். OQ minus OP. ஓகேவா? OQ minus OP தான் இது. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ -4ல் -2 போச்சு அப்படின்னா -4 minus of -2 it is +2. ஸோ it is -2i. 4 minus 3 plus j. 6 minus 4 plus 2k. Okay, what about your RS vector? RS vector யாருக்கு equal? OS minus OR க்கு equal. What is your OS? OS vector it is 0 minus 4, it is minus 4j, 4i. 1 minus 3, it is minus 2j. 2 minus 5, it is minus 3k. சரிங்களா? Yes. So இது ரெண்டு பார்த்தாச்சா? Okay, what is projection? So projection formula equal to இவங்க ரெண்டு பேத்துக்கு டாட் ப்ராடக்ட். ஸோ -4 -2 it is +8. -2 -1 it is -2. -3 it is -6 divided by இவங்களோட மாடுலஸ் 16 + 4 + 9 29 தான் ஆகுது.
மேலே மல்டிபிள் பண்ணால் 0. You are getting 0 as your answer. Yes, 0 the answer வருது, which implies their projection is 0. Which implies their projection is 0. சரிங்களா? Yes. We have so many equations. இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறேன், இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷம். What is the question? The equation of the plane. ஓகேங்களா? What is the question? The equation of the plane passing through the points 2, 2, 1 and 1, minus 2, 3 and parallel to x-axis and parallel to x-axis. Parallel to x-axis ன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? parallel to x-axis னா அதோட direction ratios இருக்கட்டும், cosines இருக்கட்டும் எப்படி இருக்கும்? x-axis மட்டும் அப்படின்னா அதோட பாயிண்ட் வந்து 1, 0, 0. This is your x-axis point. அப்போ இதுதான் வந்து ஒருத்தங்க கிடைச்சாச்சு, 2 பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு. equation of a plane என்ன பண்ணுவீங்க? straight away x minus x1. so x minus 2, y minus 2, z minus 1. இவங்க ரெண்டு பேர்த்தோட subtraction 1 minus 2 it is minus 1, minus 2 minus 2 it is minus 4, 3 minus 1 it is 2. இது 1 4 1. ஓகே சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இவங்களோட டைரக்ஷன் ரேஷியோஸ் இதை பண்ணால் 0 கரெக்டாக? ஸோ இதில் எதை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? ஸ்ட்ரைட்டாக இந்த இதை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் சரிங்களா? இவங்களை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன். ஸோ 1 into y2 minus y minus 2 into 2 minus into minus plus 4 into z minus 1 which is equal to 0. So 2y minus 4 is equal to plus 4z minus 4 is equal to 0. So 2y plus 4z minus 8 is equal to 0. 2 ஆல divide பண்ணுங்க. So what is your answer? This is your answer. y plus 2z plus 4 is equal to 0 தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். சரியா பசங்களா? எஸ். You want another question? யாருக்கெல்லாம் இன்னொரு question ட்ரை பண்ணி பார்க்குறீங்க? We can try the next question. மோஸ்ட்லி ப்ரொஜெக்ஷன் தாண்டா வரும் அதிகமாக வர்றது உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் தான். சரியா? ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆன் ப்ரொஜெக்ஷன். Okay, look at this question. The equation of the plane containing, okay? The equation of the plane containing these lines. X minus x1 by 2 is equal to y minus 2 by 3 is equal to z minus 3 by 4 and x minus 2 by 3 is equal to y minus 3 by 4 is equal to z minus 4 divided by 5. எஸ் என்னென்னு கேட்குறாங்க. இதில் என்னென்ன கிடைக்கும்? ஓகேவா? இதில் ரொம்ப ஈஸி. இவங்களோட டைரக்ஷன் ரேஷியோஸ் ஒவ்வொரு டினாமினேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு பாயிண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் 1, ஒய் மைனஸ் 2, z மைனஸ் 3ங்கிற பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. 2, 3, 4 அண்ட் 3, 4, 5.
இவங்களை யூஸ் பண்ணிக்கோங்க which is equal to 0. ஸோ இதில் எதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ரோ தான். I hope it is easy. So it is plus minus plus. So x minus 1 into 3 5s are 15, 15 minus 16. 15 minus 16 which is minus 1. Minus of y minus 2 into 2 5s are 10, 10 minus 12 it is minus 2. And plus z minus 3 into 8, 8 minus 1 minus 1 which is equal to 0. சரிங்களா? இப்போ இவங்களை எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும்? minus x plus 1, இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, இப்போ 2 கூட plus 2y minus 4, இங்கே மைனஸ் மைனஸ் z plus 3, minus z plus 3 is equal to 0. யா ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ஆட் பண்ணிக்கலாம். இது 4, 4னா 0 ஆயிரும். Constant 0. Minus x plus 2y minus z is equal to 0. Na அப்போ x minus 2y plus z is equal to 0. இதுதான் கரெக்டான ஆப்ஷன். x minus 2y plus z is equal to 0. சரியா பசங்களா? எஸ். ஸோ இதோட ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? பை பை பசங்களா. catch you later.